ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம் என்கிற தலைப்பின் கீழே பல நாட்களாக நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஏன் ரோமர் 12வது அதிகாரம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, பவுல் உபதேச கோட்பாடுகளை தன்னுடைய வழக்கம் போல முதல் 11 அதிகாரத்தில் எழுதிவிட்டு பின்னதாக இப்பேற்பட்ட உபதேசத்தை அறிந்த நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அதுக்கப்புறம் எழுதுறாரு. அது 12வது அதிகாரத்திலிருந்து வருகிறது. அதைத்தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 12வது அதிகாரம் முழுக்க நம்ம படிக்கும் பொழுது அதுல ஒரு ஆர்டர் பார்த்தோம். ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும், ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள எப்படி வாழணும், புறஜாதிகள் மத்தியில் அவன் எப்படி வாழணும், இன்ஃபேக்ட் அவனை பகைக்கிறவங்களே இருந்தாலும் அவங்க மத்தியில் எப்படி வாழணும் அப்படின்னு சொன்ன பவுல் அடுத்து ஒரு குடிமகனாக, ஒரு நாட்டினுடைய ஒரு அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு குடிமகனா அவன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இதைத்தான் நம்ம ரோமர் 13வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இதுல பல காரியங்கள் இருக்குல்ல. இந்த அதிகாரம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோம். தேவன் தான் இதை நியமித்தார்னு பார்த்தோம். பட்டயத்தை தேவன் ஏன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த அதிகாரத்தை நம்ம மீறினோம்னா அவருடைய கான்சிக்வன்சஸை பத்தி படிச்சோம். அப்படி பல காரியங்களை படிச்சோம். இதுல பொதுவா நமக்கு ஒரு அரசாங்கம் அப்படின்னால என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த அரசாங்கம் எனக்கு என்ன செய்தது. பேசிக்கா எப்பவுமே எதிர்பார்ப்பு தான். அதான் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி சொல்லும் பொழுது சொன்னார், இப்படி இது மாதிரி நாடு உனக்கு என்ன செய்துன்னு எதிர்பார்க்கிறத விட நாட்டுக்கு நீ என்ன செஞ்சுன்னு யோசிச்சு பாரு அப்படிங்கிறாரு. சரி, இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். நாட்டுக்கு நம்ம என்ன செய்யறோங்கிறத விட, அதாவது அடிஷ்னலா வாலண்டியரியா நம்ம என்ன செய்யறோங்கிறத விட அட்லீஸ்ட் நம்மளுடைய கடமைகளை நிறைவேற்றணுமா அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை. அதுலயும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்துக்கு விரோதமாக இல்லாத எந்த ஒரு கட்டளைக்கும், தேசத்தின் கட்டளைக்கும் நம்ம கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அப்படிதான் வேதம் நமக்கு போதிக்குது. அப்போ நம்மளுடைய கடமைகளை சரியாக செய்கிறோமா அப்படின்னு சொல்லி இந்த கடமைகளை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். ரோமர் 13வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுது, இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். எதற்காகவே அப்படின்னா, மேல அந்த ஒரு பகுதி கிட்டத்தட்ட 1 முதல் 5 வசனங்கள் அதை பத்திலாம் எழுதிட்டு, இந்த மாதிரி காரியங்கள் நடப்பதற்காகத்தான் வரியை கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. இதுல பொதுவா நம்ம இந்த தேசம் குடிமக்கள்னு பார்க்கும் பொழுது அரசாங்கத்துக்கு பிரதானமான கடமைன்னு சொல்லி நம்ம 2 காரியத்தை நம்ம பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஒண்ணு லாலெஸ்னஸ், குற்றங்களில் இருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டியது, அல்லது சட்டம் ஒழுங்கு, இது ஒரு பிரதான கடமை. 2வது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் சால்வெண்ட், அதாவது பொருளாதார வகையில நாடு நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் அவங்களோட பிரதானமான 2 வேலை. சரி, இப்போ அவங்க வேலையெல்லாம் பார்த்தோம். அந்த ஃபினான்ஷியல் சேஃப்டின்னு 2வது ஒரு பகுதி பார்த்தோம் அப்படின்ல. அந்த ஃபினான்ஷியல் சேஃப்டியில நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இந்த குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம எப்படிலாம் யோசிச்சோம் அப்படின்னா, ஒண்ணு குற்றம் செய்யாதவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், குற்றம் செய்கிறவர்களும் தண்டிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப குற்றம் செய்யாமல் இருக்கிறது நம்மளுடைய கடமையா அந்த இடத்துல வருது. இன்னொன்னு, நாட்டுல கஷ்டம் இருக்கக்கூடாது பிரதர், எல்லாத்தையும் கவர்மெண்ட் நமக்கு தரணும், சரியா எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், பொருளாதார சீர்கேடே வந்துடக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயம்தான். அப்படி அந்த நியாயமான எதிர்பார்ப்புக்கு நம்மளுடைய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, தேசத்துக்கு செலுத்த வேண்டிய தீர்வைகளையும் வரியையும் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அப்படி யோசிச்சு பாருங்களேன். யாருமே டாக்ஸே பே பண்ணல, இல்லை யாருமே தீர்வையே கட்டலை அப்படின்னா, இப்போ அவங்க மட்டும் நாட்டுக்கு தேவையான காரியங்கள் எப்படி செய்ய முடியும்? எந்த பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணுவாங்க? இல்லை நம்மளே யோசிச்சுக்கலாமா? இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த கடையை ஒரு அரசாங்கம் வாடகைக்கு கேட்குது. கொஞ்ச நாள் உங்க கடையை நாங்கள் ஒரு ரேஷன் கடையை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு உடனே தேசத்துக்காக நீங்க கொஞ்சம் தியாகமா வாடகை இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கு தாங்களேன் அப்படின்னு சொல்லி மெயின் ரோட்ல இருக்க ஒரு கடையை கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு அதை வச்சு வருமானம் வர வேண்டியிருக்கு. அப்போ தேசமும் அவங்களுடைய ஊழியர்களை அவங்க செயல்படுத்துவதற்கு அவங்களுக்கும் பணம் தேவைப்படுது. ஸோ இந்த நாம செலுத்த வேண்டிய இந்த காரியத்தை நாம எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கொஞ்சம் பொதுவா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாக்ஸ் கட்டுறதுக்கு எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா, நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு பே டாக்ஸஸ். அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா,
இந்த டாக்ஸ் பே பண்ணாம எப்படிலாம் எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் நம்ம கத்துக்கிறோம். ஆனா இந்த டாக்ஸை பே பண்றோமா அப்படின்னா அதுக்கு ரொம்ப நமக்கு சிரமமா இருக்கு. இது கிறிஸ்தவர்களும் விதிவிலக்கு அல்ல, கிறிஸ்தவ நிறுவனங்களும் சில நேரத்துல எப்படியெல்லாம் அந்த பணத்தை உள்ள இப்படி இப்படி கொண்டு வந்தா நம்ம டாக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமை வருது. ஆனா இந்த இந்த அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தீர்வையும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய இந்த டாக்ஸையும் சரியா செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வேதம் எந்த வகையில நம்மளை கம்பல் பண்ணுதுன்னு சொல்லி ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது ரோமர் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மேல இருந்தே நிறைய வார்த்தை தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு நிறைய டைம் ரிப்பீட் ஆகுது. அதாவது 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் அநேக முறை இந்த வார்த்தையை பார்க்கலாம், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பர்டிகுலர் இடத்துல 13வது அதிகாரம் 6வது வசனத்துல மட்டும் தமிழ்ல அதே வார்த்தையை மொழிபெயர்த்திருந்தாலும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க பதம் இந்த இடத்துல மட்டும் வேற ஒரு பதம். அந்த பதம் என்ன அப்படின்னா லிட்டோர்கோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வார்த்தையை ஒரே வார்த்தை தான் தமிழ்ல தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பல ஒரு 2-3 தடவை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் அதே கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தாம இங்க மட்டும் இந்த பர்டிகுலர் கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது பப்ளிக் சர்வன்ட் அந்த மாதிரி நிறைய காரியத்தை குறிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அர்த்தத்தை ஸ்காலர்ஸ் ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா வாசிக்கிற மாதிரில எ ஃபங்க்ஷனரி இன் த டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சர்ச்சில் வேலை பார்க்குற ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிற மாதிரி. சரி, உங்களுக்கு வசனத்துல இருந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். எபிரேயர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 8வது அதிகாரம் 2வது வசனம் கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இந்த ஆசாரிய ஊழியத்தை பத்தி எழுதுற அந்த காரியம் பிரதான ஆசாரியரை பத்தி எழுதுறது. அப்ப இந்த இடத்துல இந்த ஆசாரிய ஊழியன்னு வருது பாத்தீங்களா, இந்த ஊழியத்துக்கு லிட்டர்கி அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையை போட்டிருக்காங்க. இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் ஏறக்குறைய ஒரு மூல பதத்துல இருந்து தான் வருது. அதாவது வழக்கமா ஊழியக்காரன் போட்டு எழுதிட்டு வந்த பவுல் இந்த டாக்ஸுங்கிற இடத்துல மட்டும் வேற ஒரு வார்த்தையை போட்டு எழுதுறாரு. அந்த வார்த்தை தான் இன்னும் சொல்ல போனா எபிரேய நிருபத்துல வரும் பொழுது ஆசாரிய ஊழியம் செய்யற, அதாவது கிறிஸ்தவ ஊழியக்காரனுக்கு வரக்கூடிய வார்த்தை மாதிரி இங்க வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதை நீங்க எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் இதே கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. இது எதை குறிக்குதுன்னு தேவதூதரை குறிக்குது. அப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க அவங்க தேவ ஊழியக்காரங்களா இருக்காங்க, அவங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வேர்ல்ட்லி டர்ம்ஸ் உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதை காமிக்காம எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே அங்க பவுல் பயன்படுத்துகிற வார்த்தை ஆசாரிய ஊழியத்தோட கம்பேர் பண்றாரு. அந்த ஊழியத்தை பணிவிடை ஆவிகள்னு சொல்லக்கூடிய தேவ தூதர்கள் செய்யக்கூடிய அந்த ஊழியத்தோடையும் கம்பேர் பண்ற. அதாவது செக்யூலரா இருக்கிறத சேக்ரடா பவுல் கொண்டு வரத பார்க்கலாம். நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா இது செக்யூலர் வேர்ல்டு பிரதர், இது அரசாங்கத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை பிரதர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இப்போ அரசாங்க கடமையா அல்லது ஆவிக்குரிய கடமையான்னு பார்த்தா இது அரசாங்க கடமை இல்லப்பா, அது எனக்கு புரியுது. ஆனா ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற உனக்கு இது அரசாங்கத்துக்கு செலுத்துகிற கடமை மாத்திரமல்ல, இது ஒரு ஆவிக்குரிய கடமை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த வார்த்தை மூலமா நமக்கு பவுல் உணர வைக்கிறார். இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சர்ச்சுக்கு வரும்போது என்ன வேணாலும் எடுத்துட்டு வர மறப்போம், ஆனா காணிக்கை எடுத்துட்டு வர மறக்க மாட்டோம். ஏன் அப்படி? அந்த சபையில அங்க ஊழியம் செய்யற அவர்களுக்கு போஷிப்பதற்காக, சுவிசேஷத்தை செய்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாகணும், போரடிக்கிற மாட்டினுடைய வாயை கட்டக்கூடாது, ஞானன்மை பெற்ற நாம இந்த உலக பிரகாரம் நன்மையை அதுல பங்கு வகிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி இந்த காணிக்கை போட காணிக்கை எட்டு வரோம். இந்த காணிக்கை எதுக்கு எட்டு வரோம்? அங்க ஊழியம் செய்கிற அந்த ஆசாரியனுக்கு செலுத்துவதாக எடுத்துட்டு வரோம். இதே பேட்டர்னை இங்க காணிக்கை ஆசாரியனுக்காக செலுத்தப்படுகிற அதே பேட்டர்னை கொண்டு வந்து பவுல் எப்படி எழுதுறாருன்னா, அரசாங்கத்துக்கு நான் பே பண்ற டாக்ஸ்,
உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்கணும் அப்படின்னா, சர்ச்சில் எப்படி காணிக்க போடுறதுங்கிறது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ, அது தேவனுக்கு செய்கிறதோ ஏறக்குறைய அதற்கு ஒப்பாக வேதம் இதனை சித்தரிக்கிறது. எது? அரசாங்கத்துக்கு நம்ம பே பண்ற டாக்ஸஸ். ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க. சர்ச்சுக்கு காணிக்க போடலை அப்படின்னா ஒரு ஒரு பயபக்தி இருக்குல்ல, ஐயோ சபைக்கு போறோம் எப்படி காணிக்க போடாம. ஆனா அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய டாக்ஸை மட்டும் எப்படா இதை கட்டாம நம்ம பார்த்துக்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணாதான் பிரதர் டாக்ஸ் கொஞ்சம் அதிகமாகும், நம்ம பேசாம நம்ம சித்தப்பா பேர்ல சித்தி பேர்ல இல்ல அத்தை பேர்ல மாமா பேர்ல ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அவங்க எப்படி நம்மளை மீறி போக மாட்டாங்க. அதான் ஊழியர் ஸ்தாபனங்களை பத்தி தான் சொல்றேன். அதே மாதிரி பிரதர் காணிக்கையை நீங்க டொனேஷன் அப்படியே கொடுத்தீங்கன்னா டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் பிரதர். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி அதுல கிடைச்ச சில்லறை பைசா மாதிரி அந்த கணக்கை கொண்டு வந்துட்டோம்னா மொத்தமா அந்த டாக்ஸை கட்ட வேண்டாம் பிரதர். இப்படி எல்லாம் இதெல்லாம் உண்மையா சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்படி என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய டாக்ஸை எப்படியாவது கம்மி பண்ணிடணும். ஆனா ரோடுலாம் ஒழுங்கா இருக்கணும், கவர்மெண்ட் வேலையெல்லாம் கரெக்டா நடக்கணும். எப்படி நடக்கும்? கிறிஸ்தவங்களா இருக்கிற நமக்கு பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த வரி பணம் என்பது ஆசாரியனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை பணத்தை போன்றது. அது ஏதோ சமம் ஒன்றுன்னு நான் சொல்ல வரல, அவர்கள் இருவரும் ஒன்றா இருக்கிறாங்க நான் சொல்ல வரல. சேக்ரட் திங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்கா, அதாவது உலக பிரகாரமான ஒரு காரியத்தை எந்த அழகா பவுல் முக்கியத்துவப்படுத்தி அதை ஆவிக்குரிய பிரகாரமாக கொண்டு வந்து வைக்கிறாருன்னு பாருங்க. இதை உணர்ந்தவர்களா கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்களும் நானும் இந்த மாதிரி அரசாங்கம் நியமித்திருக்கிற கடமைகளை தவறாமல் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரம், தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் அரசாங்கத்துல ஆண்டவரே எந்த பதவியில எந்த பொறுப்புல இருந்தாலும் அதை ஏற்படுத்தினது தேவன் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானிச்சோம். இப்போ ஆண்டவரே எங்களுடைய கடமையாக இந்த அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை, அது டாக்ஸா இருக்கலாம் அல்லது ஆண்டவரே அப்பா எந்த ஒரு காரியமா இருக்கலாம், வரியா இருக்கலாம், தீர்வையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த ட்ரிபியூட்டை நாங்கள் சரியா செலுத்துவதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்கள்ல உண்மை இருக்கான்னு சொல்லி இதுல நீங்க எங்களை சோதித்து பார்க்குறீங்க ஆண்டவரே. நாங்க இந்த காரியத்திலையும் உண்மையா இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.